Hi friends, welcome to Care Lifestyle channel. இன்னைக்கு நம்மளோட சேனல் ஒரு சூப்பரான பியூட்டி டிப்ஸ் தான் பார்க்க போறோம். நம்ம கிட்ட வந்து பியூட்டி ப்ராடக்ட்லாம் வந்து நம்ம ரெடி பண்ணி சேல் பண்ணிட்டு இருக்கோம் இல்லைங்களா? ஸோ இப்போ நியூவா வந்து நிறைய ப்ராடக்ட் நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். நிறைய பேருக்கு வந்து டவுட் இருக்கு. நீங்க என்ன மாதிரி ப்ராடக்ட் வந்து அப்டேட் பண்ணியிருக்கீங்க? ஸோ அதோட யூசேஜ் என்ன, பெனிஃபிட் என்ன, காஸ்ட் வைஸ் வந்துட்டு அது வந்து ரொம்ப அதிகமான காஸ்டா இருக்குமா, கம்மியா இருக்குமா, இது வந்து வேலை செய்யுமா ஸ்கின்னுக்கு, என்ன மாதிரி ப்ராடக்ட்லாம் நீங்க வந்து லான்ச் பண்ணியிருக்கீங்க? அதுவும் நம்ம வந்துட்டு இந்த 30-40 டேஸ்லேயே வந்துட்டு நிறைய ப்ராடக்ட் நியூவாக லான்ச் பண்ணியிருக்கோம். அதுவும் நீங்கள் கேட்டதுனால நம்ம வந்து ரெடி பண்ணிகிட்டே இருக்கோம். ஸோ அது என்னெல்லாம் ப்ராடக்ட் நியூவாக நம்ம லான்ச் பண்ணியிருக்கோம், நிறைய பேருக்கு அந்த ப்ராடக்ட் டவுட் நிறைய பேருக்கு இருக்குது. ஸோ இன்றைக்கி வந்துட்டு ஷார்ட்டாக என்ன மாதிரி ப்ராடக்டாக நம்ம வந்துட்டு ரெடி பண்ணியிருக்கோம் நியூவான்றதையும், இந்த கிறிஸ்மஸ்க்குள்ளே நமக்கு வந்துட்டு நீங்கள் ஆசைப்பட்ட ஒரு 2 ப்ராடக்ட் வந்துட்டு வரப்போகுது. ஸோ அதுவும் என்ன என்பதையும் டீட்டெயிலாக பார்க்கலாம். வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி வழக்கம் போல் உங்களுக்கு ஒரு கொஸ்டின். இன்றைக்கி நான் கேட்குற கொஸ்டின் வந்துட்டு ஒரு சாங்லேருந்து ஒரு கொஸ்டின் கேட்குறேன். ரொம்ப ரிலாக்ஸ்டாக நம்ம வந்துட்டு ஃப்ரீயாக இருக்கும்போது நம்ம விரும்பி கேட்குற பாடல்லேருந்து ஒரு பாடல். இது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச சாங் இது. ஸோ அந்த சாங்லேருந்து நான் உங்களுக்கு வந்து ஒரு 2 லைன் சொல்லுவேன். 3வது வரி என்ன வரும்ன்றது நீங்கள் சொல்லணும். இந்த சாங் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம நீங்கள் வந்துட்டு லைக் பண்ணுங்கள். சோகத்தால் எதுதான் மாறிடும், கண்ணீர் விட்டால் செடியா போத்திடும். 3வது லைன் என்ன வரும் என்பதை நீங்கள் சொல்லணும். இப்போ வாங்க அந்த சூப்பரான ப்ராடக்ட், பியூட்டி ப்ராடக்ட் என்ன நியூவாக நம்ம என்னெல்லாம் லான்ச் பண்ணியிருக்கோம் என்பதை பார்க்கலாம். பியூட்டி ப்ராடக்ட்னாலே நம்ம வந்துட்டு ஒரு ஃபேர்னஸ், ஒரு ஸ்கின் கிடைக்கணும், ஒரு க்ளோ கிடைக்கணுன்றது நம்ம வந்து நிறைய பேர் ஆசைப்படுவோம். இன்ஸ்டண்ட்டாக ஒரு நல்ல ஒரு ஃபேர் டோன் கிடைக்கணும். நம்ம வந்துட்டு ஒரு ஃபவுண்டேஷனும் ஒரு பவுடரும் போட்டோன்னா வெளியில் போகும்போதும் கிளம்பும் போதும் ஒரு இன்ஸ்டண்ட்டாக ஒரு நல்ல ஒரு ஃபேர் டோன், ஒரு க்ளோ டோன் நம்ம கிடைக்கும். ஸோ அதுக்காக நம்ம ரெடி பண்ணது தான் இப்போ நியூவாக அந்த ஃபவுண்டேஷன் க்ரீம். ஸோ இந்த ஃபவுண்டேஷன் பார்த்தீங்கன்னா ஆல் ஸ்கின் டைப்பும் யூஸ் பண்ணிக்கலாம், ஆல் ஸ்கின் டோனும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா நிறைய பேர் வந்துட்டு டார்க் ஸ்கின் டோன் வந்துட்டு இந்த கலர் செட் ஆகுமா, ஃபேர் டோனுக்கு செட் ஆகுமா, மீடியம் டோனுக்கு செட் ஆகுமா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. ஆல் ஸ்கின் டைப்புக்குமே இது செட் ஆகும். நீங்கள் வந்துட்டு லைட்டாக எடுத்து நீங்கள் அப்ளை பண்ணால் போதும். ரொம்ப ரொம்ப லைட்டாக எடுத்து அப்ளை பண்ணிங்கன்னா ஒரு டோன் கிடைக்கும். கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக அப்ளை பண்ணிங்கன்னா அதில் ஒரு டோன் கிடைக்கும். இன்னும் கொஞ்சம் அதிகமாக போட்டிங்கன்னா அது ஒரு டோன் கிடைக்கும். ஸோ உங்களுக்கு வந்து என்ன டோன் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்துட்டு ஃபேஸில் வந்துட்டு மேஷ் பண்ணிக்கோங்க. ரொம்ப லைட்டாக நீங்கள் எடுத்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அப்ளை பண்ணிட்டு ஈவனாக அப்படியே நீங்கள் விட்டுருங்க. ஸோ ஸ்கின்குள்ளே வந்துட்டு அப்படியே அப்சர்வ் ஆகிடும். உங்களுக்கு உங்கள் ஸ்கின் டோனோட இது வந்துட்டு சேர்ந்துடும். ஆல் ஸ்கின் டோனும் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் ஆல் ஸ்கின் டைப்பும் இந்த ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்கக்கூடிய நியூ ப்ராடக்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்கின் பிரைட்னிங் பவுடர். இது வந்து ஒரு ஃபேஸ்க்கு மேலே அடிக்கக்கூடிய ஒரு ஒயிட்னிங் பவுடர். பட் அதுவே வந்துட்டு நம்ம ஹேண்ட்மேடாக பண்ணுறதுனால இது உங்களுக்கு வந்து நல்ல ஸ்கின்னை வந்து ப்ரொடெக்ட் பண்ணும், பாதுகாக்கும். உங்களுடைய ஸ்கின்னு சைட் எஃபெக்ட் இருக்காது. பவுடர் போட்டாலே ஸ்கின் டார்க்காக மாறும் இல்லைங்களா? ஸோ அந்த மாதிரி பிரச்சனை இருக்காது. இந்த பவுடர் நீங்கள் யூஸ் பண்ணும் போதும் ஸ்கின் நல்லா இருக்கும், ஒரு நல்ல ஒரு ஈவன் டோனாக இருக்கும், பிரைட்டாக இருக்கும், ஸ்வெட் ஆகாது, ஆயிலியாக ஆகாது. சில பேருக்கு பவுடர் போட்டாலே வந்துட்டு வெள்ளையாக திட்டாக இருக்கும் இல்லைங்களா? ஸோ அந்த மாதிரி திட்டாக இல்லாமல் ரொம்ப ஷைனியாக, ரொம்ப சாஃப்டாக இருக்கும். ஸோ நிறைய ஃபீட்பேக் இருக்குது. ஏன்னா இப்போ நியூவாக தான் நம்ம லான்ச் பண்ணியிருக்கோம். வாங்கின உடனே வந்துட்டு அவ்வளோ ஃபீட்பேக் வந்து நமக்கு போட்டிருக்காங்க. நம்மளுடைய ஃபவுண்டேஷனும் நம்மளுடைய இந்த பிரைட்னிங் பவுடரும் நீங்கள் யூஸ் பண்ணாலே போதும், ஃபுல் கவரேஜாக இருக்கும், ஃபுல் மேக்கப் லுக் உங்களுக்கு கிடைக்கும், ஸ்வெட் ஆகாது. உங்களுடைய ஸ்கின் வந்துட்டு ஒரு 12லேருந்து ஒரு 18 ஹவர்ஸ் வரைக்கும் ஸ்கின் வந்துட்டு அந்த மேக்கப் கலையாமல் பார்த்துக்கும். சேம் டைம் வந்துட்டு ஹெவி மேக்கப் போட்ட மாதிரி இல்லாமல் ரொம்ப மைல்டாக, ரொம்ப நேச்சுரலாக இருக்கும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா பல்பொடி டூத் பவுடர் வந்து நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். இது வந்து உங்களுக்கு இதில் நிறைய பெனிஃபிட் இருக்குது. உங்களுக்கு முக்கியமான ஒரு 3 பெனிஃபிட் மட்டும் நான் சொல்கிறேன். உங்களுடைய பற்களை ரொம்ப ஸ்ட்ராங்காக வச்சுருக்கோம். பெயின் ரிலீஃப், உங்களுக்கு பற்களில் ஈரில் வலி இருந்துச்சுனாலும் அந்த வலியை உங்களுக்கு இம்மிடியேட்டாக வந்துட்டு ஸ்டாப் பண்ணும். ரத்த கசிவு, ஈரில் பல் எடுக்கலாம், உங்களுக்கு வந்து ரத்த கசிவு இருந்தாலும் அதையும் உடனே ஒரு முறை நீங்கள் இதை போட்டு பல் விளக்கும் போதுமே அந்த ரத்த கசிவும் உங்களுக்கு ஸ்டாப் ஆகும். அதுக்கப்புறம் நல்ல நறுமணமாக இருக்கும். நம்ம வாயில் துர்நாற்றம் இருந்துச்சுன்னா அந்த துர்நாற்றத்தையும் சரி பண்ணி நல்ல நறுமணமான ஒரு, நம்ம பேசும்போதும் வந்துட்டு வாயில் ஒரு பேட் ஸ்மெல் இருந்துச்சுன்னா அது வந்து நல்லா இருக்காது இல்லைங்களா? இந்த டூத் பவுடர் போட்டு நீங்கள் வந்துட்டு ப்ரஷ் பண்ணும் போதும் அந்த பேட் ஸ்மெல் வந்துட்டு கம்ப்ளீட்டாக உங்களுக்கு ரிமூவ் பண்ணி நல்ல ஒரு நறுமணம் கொடுக்கும். ஃபைனலாக உங்களுடைய பற்களை நல்லா வெண்மையாக வச்சுருக்கும். மஞ்சள் பற்கள் இருந்தாலும் அதை எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிவிடும். உங்களுக்கு டீ காஃபி குடிக்கிற பழக்கம் இருந்துச்சுன்னா அதனால் உங்களுக்கு மஞ்சள் பற்கள் இருந்தாலுமே அதையும் சரி பண்ணும். ஸோ இதோட கலர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் ப்ரௌன் கலரில் இருக்கும். இதில் வந்து லவங்கம் ஃப்ளேவர் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ லவங்கம் இருக்கிறதுனால நம்மளுடைய பற்கள் ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும். நீங்கள் அப்படியே இதை வந்து லேசாக வாட்டரில் மிக்ஸ் பண்ணி நீங்கள் வந்துட்டு நீங்கள் ப்ரஷ் பண்ணிக்கலாம். இது வந்து சின்ன பசங்களை வந்து பெரியவங்க வரைக்கும் இந்த பல்பொடி யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் எங்கள் வீட்டு பசங்க வந்துட்டு பல்பொடிலாம் வந்துட்டு யூஸ் பண்ண மாட்டாங்க, அவங்க பேஸ்ட் தான் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா
ரொம்ப சிம்பிளுங்க. இந்த பவுடரை நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய பேஸ்ட்டில் மிக்ஸ் பண்ணி அவங்களுடைய ப்ரெஷ்ஷில் வச்சு கொடுத்துருங்க. அவங்கள அப்படியே ப்ரெஷ் பண்ண சொல்லுங்கள். அது வந்து ரொம்ப ஒரு பளிச்சின்னு ஒரு டீத் அவங்களுக்கு இருக்கும். ஏன்னா பவுடர் எடுத்துக்க முடியலன்னா நீங்களே கூட பேஸ்ட் கூட இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். அன்னன்னைக்கு தேவைக்கு கொஞ்சம் பேஸ்ட் எடுத்து அதில் இந்த பவுடரை போட்டு மிக்ஸ் பண்ணி ப்ரெஷ்ஷில் வச்சு நீங்கள் நல்லா வந்துட்டு ப்ரெஷ் பண்ணுங்கள். கண்டிப்பாக இதோட பெனிஃபிட்டோ இதோட எஃபெக்ட்டோ கொஞ்சம் கூட குறையாது. ஏன்னா வந்து பல்பொடி தான் நமக்கு நேச்சுரல் இல்லைங்களா. பேஸ்ட்டில் எப்படி இருந்தாலும் நம்ம வந்துட்டு சில கெமிக்கல் வந்து ஆட் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸோ பல்பொடி அப்படி கிடையாது. இது ஃபுல் அண்ட் ஃபுல் ட்ரை பண்ணி நம்ம மிஷினில் பவுடர் பண்ணி வச்சுருக்கிறதுனால எந்த கெமிக்கலும் இதை நம்ம ஆட் பண்ணல. ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம ப்ராடக்ட் எல்லாமே ஆயுர்வேதிக்னால நம்ம வந்து பல்பொடி ரெடி பண்ணிக்கணும். நிறைய பேர் பேஸ்ட் கேட்குறீங்க. ஸோ அதுக்காக இதை சொல்கிறேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய பேஸ்ட்லேயே வந்துட்டு இந்த பவுடர் போட்டு நீங்கள் வந்துட்டு ப்ரஷ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடிய ஒரு நியூ ப்ராடக்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெச் மார்க் க்ரீமும் ரெட் ஒயின் ஜெல். ஸோ இது ரெண்டுமே வந்து ரிங்கிள்ஸ், கோடு, சுருக்கம், ரிங்கிள்ஸ், சாகிங் ஸ்கின் இதை ரிமூவ் பண்ணக்கூடிய ப்ராடக்ட் இது. ஸோ இதுக்கான வீடியோவும் நான் வந்துட்டு லாஸ்ட் வீக் நான் போட்டிருந்தேன். ஸோ போய் பார்த்தீங்கன்னா இதுக்கான பெனிஃபிட் என்னென்பது உங்களுக்கு க்ளீனாக புரியும். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்கக்கூடியது டார்க் சர்க்கிள் க்ரீமும் டார்க் நெக்கான க்ரீமும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா டார்க் சர்க்கிள் க்ரீம் கண்ணை சுற்றி உங்களுக்கு இருக்கக்கூடிய கருவளையத்தை 1 மந்தில் இந்த 1 பாட்டில் உங்களுக்கு காலி ஆகிறதுக்குள்ளேயே அதில் நல்ல ரிசல்ட் இருக்கும். நல்லாவே உங்களுக்கு ரிமூவ் ஆகிடும். நெக்ஸ்ட் வந்து நெக் க்ரீம், கழுத்தை சுற்றி கருமை இருக்கு இல்லைங்களா, அதுக்கான க்ரீம் இது. இந்த நெக் க்ரீம் வந்துட்டு நீங்கள் கழுத்துக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். அண்டர்ஆர்மில் டார்க்னஸ் இருந்தாலும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். டைட்ஸ் பகுதியில் உங்களுக்கு டார்க்னஸ் இருந்தாலும் அப்ளை பண்ணிக்கலாம். இந்த டைம் வந்து ஸ்கின் ரொம்ப ட்ரை ஆகுதுங்க. ஸ்கின் நல்லா க்ளோவாக இருக்கிற மாதிரி, மாய்ஸ்சராக இருக்கிற மாதிரி, இந்த வெள்ளையாக வருது உடம்பு ஃபுல்லாக. ஸோ அந்த மாதிரி ப்ராப்ளத்தை க்யூர் பண்ணக்கூடியதான் இந்த அவகடா லோஷனும். இதுலேயே வந்து சோப்பும் நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். சோப்லேயும் சேம் இந்த லோஷனை போட்டு மிக்ஸ் பண்ணி தான் நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். அது கூடயே நம்ம வந்துட்டு மில்க் சேர்த்து ரெடி பண்ணியிருக்கோம். ஸ்கின் வந்து ட்ரைனஸ் இல்லாமல் நல்ல க்ளோ கொடுக்கும். சேம் டைம் பிரைட்னும் கொடுக்கும். உங்களுக்கு பாதை வெடிப்புக்கான க்ரீம் இது வந்து காலில் வந்து நிறைய பேர் அந்த காலுக்கு முக்கியத்துவமே கொடுக்க மாட்டோம். முகம் மட்டும் நல்லா பளிச்சுன்னு இருந்தால் போதும். ஸோ காலில் இருக்கக்கூடிய ப்ராப்ளத்தை யாருமே அதை கவனிக்கிறதே கிடையாது. ஸோ அந்த சின்னதாக தான் இருக்குது வெடிப்பு அப்படின்னு சொல்லி விட்டுட்டிங்கன்னா அது நாளடைவில் பெருசாகி உங்களுக்கு வலி கொடுக்க ஆரம்பிச்சிடும். அதுக்காக நீங்கள் இந்த கிராக் க்ரீம் வந்து தினமும் டே டு நைட் 2 டைம் யூஸ் பண்ணுங்கள். நல்லா திக்காக போட்டுட்டு அப்படியே விட்டுருங்க. வாஷ் பண்ண அவசியங்கள் அப்படியே விட்டுருங்க. மினிமம் ஒரு 1 ஹவராவது அது காலில் ஊறணும், உள்ளே போகணும் உங்களுக்கு. ஸோ கிராக் க்ரீம் வந்து உங்களுக்கு சூப்பர் ரிசல்ட் இருக்கும். பாதை வெடிப்பை வந்துட்டு க்ளீன் பண்ணி உங்களுக்கு அந்த அடைப்பெல்லாம் க்ளோஸ் பண்ணி அழகான ஒரு பாதம் உங்களுக்கு கொடுக்கும். ஸோ ட்ரை பண்ணுங்கள். ஸோ ஸ்கின் கேர் ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா நியூவாக இதெல்லாம் நம்ம லான்ச் பண்ணியிருக்கோம். ரொம்ப நல்ல ஒரு ரிசல்ட் இருக்கக்கூடிய ஒரு ப்ராடக்ட்டும் நியூ ப்ராடக்ட் தான் இருந்தாலுமே அவ்வளோ ஃபீட்பேக் இருக்குது. ஸோ உங்களுக்கு வந்து 1-2 ஃபீட்பேக் நாங்கள் வந்துட்டு போட்டாலுமே நிறைய ஃபீட்பேக் வந்து நம்ம ஷேர் பண்ண முடியல. ஏன்னா அவங்க வந்துட்டு வீட்டில் ஏதாவது சொல்லுவாங்க ஷேர் பண்ணாதீங்க அப்படின்னு சொன்னதில்ல. சில ஃபீட்பேக் நம்ம வந்துட்டு ஷேர் பண்ணாமல் 1-2 ஃபீட்பேக் தான் நம்ம ஷேர் பண்ணியிருக்கோம். ஸோ அதுவே ரொம்ப சந்தோஷம். ஏன்னா யூஸ் பண்ணோம் தூக்கி போட்டோன்னு இல்லாமல் உட்காந்து வேலை மெனக்கட்டு ஒன்றுமே டைப் பண்ணி அவ்வளோ ஃபீட்பேக் கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஒவ்வொரு ப்ராடக்ட்டுக்கும் நீங்கள் கொடுக்குற காசுக்கு ஏற்ற மாதிரி தான் இன்க்ரீடியன்ட் நாங்கள் ஆட் பண்ணுறோம். அவ்வளோ காஸ்ட்லியான இன்க்ரீடியன்ட் ஆட் பண்ணுறதுனால தான் நம்ம ப்ராடக்ட்டில் இவ்வளோ சீக்கிரத்தில் இவ்வளோ நல்ல ரிசல்ட் இருக்கிறதுக்கு காரணம். ஸோ ஒரு சில பேருக்கு ரிசல்ட் இல்லைன்னா நீங்கள் ப்ளீஸ் வாட்ஸ்அப் பண்ணுங்கள், கால் பண்ணுங்கள். கண்டிப்பாக நம்ம பேசலாம். எதனால் ரிசல்ட் இல்லை, வேறு என்ன ஆல்டர்னேட் பண்ணலாம் என்பதை பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்மளுடைய சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக், ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு இந்த சேனலோடைய லிங்க்கை வந்து ஷேர் பண்ணுங்கள். சைனிங் ஆஃப் ஆமீனா.